ஹலோ மக்களே 515வது விஷயத்துல போயிரலாம். போன எபிசோட்ல வந்து லூஃபி காண்டி எல்லாருமே தைரியமா உருவாக ஆரம்பிக்கிறாங்க. நான் ஸ்ட்ராங் ஆகுவேன்னு சொல்லிட்டு சாஞ்சி, நாமி, பிராங்கி எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிராண்ட் லைன்ல உள்ள டெக்னா, கென்மா, கிங்டத்தை தான் காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ப்ரூக்கை கடத்தி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே ப்ரூக்கை வந்து ஜெயில அடைச்சு வச்சு நாங்க அந்த ஸ்கெலிட்டனை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பாஞ்சு வரானுங்க. இவனுக்கு கண்ணு கிடையாது, செஸ்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, எலும்பு மட்டும் தான் உண்டு. ஆனா அவன் உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு இது பொம்மடா, அவன் மூவே ஆக மாட்டேங்க. அவன் பேப்பரை பார்த்துட்டு அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். இது பொம்மன் தெரிஞ்சு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கத்துறாங்க. டே ஸ்கெலிட்டன் மூவ் ஆகுடான்னு சொல்றாங்க. அவங்க பார்த்து அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான் ப்ரூக்கு. நாங்க ஷோ காட்டுன்னு வந்திருக்கோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இது பொய்ன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கேனெல்லாம் தூக்கி வீசுறானுங்க. அவனுங்க சடனா கீழே பாக்குறான், தண்ணியே தெரியுது. உடனே ப்ரூக்கு பழசை யோசிச்சு பாக்குறான். முதல்ல லூஃபி இறங்கி என்னோட குரூல சேரியான்னு சொல்லி கேட்டிருந்திருப்பான். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த குரூல சேர்ந்திருப்பான். எந்த எண்ணமுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வந்து கேட்டிருப்பான். யாருமே உன்னை இதை பத்தி கேட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு ஸ்கெலிட்டனா இருக்கனால. முதல்ல லூஃபி தான் கேட்டிருந்திருப்பான். அது மாதிரி ப்ரூக்கு கண்டி வேற லெவலா பண்ணியிருந்திருப்பான். ஒவ்வொருத்தனையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவனோட ஷேடோவே வாங்கி கொடுத்துருந்துருப்பான். லூஃபி உன்னை மாதிரி ஒரு மென்மையான ஆளு யாருமே கிடையாதுடா. ப்ரூக்கு வந்து லூஃபிட்ட பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க உள்ள காலத்தை தான் திரும்பி காட்டுறாங்க. எங்க பணத்தெல்லாம் கொடுங்கடான்னு சொல்லிட்டு எல்லாவனும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க இவனோட எதுவுமே பண்ண மாட்டேங்கான்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ப்ரூக்கு சடனா எந்திக்கான். இவன் நடந்து போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சடனா 40 டிகிரின்னு சொல்லிட்டு சாயிரான். பார்த்தா மண்டை இடிச்சிருச்சு. இவன் பேசுறான்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவங்க இதண்டா 45 டிகிரின்னு சொல்லிட்டு ஒண்ணு செய்யறான். நான் லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சடனா கிட்டாரை கையில எடுக்கிறான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, புதுசா பண்ணாதடான்னு சொல்லிட்டு வெளியே இருக்கணும் கத்துறானுங்க. நீங்க என்னனாலும் பேசுங்கடா, ஆனா இனிமேல் நான் ஒன்னும் சும்மா இருக்க போறதில்ல, நான் தனியா இருக்க போறதில்ல, எனக்கு போர் அடிக்கி, நான் ரிதத்தை போட போறேன்னு சொல்லிட்டு பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். பாட்டு படிச்சுன்னு எல்லாரும் டான்ஸ் ஆடுறானுங்க. இதான்டா போனஸ் சாங்னு சொல்றான். இங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல, இங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல ஜெயிண்ட் பிரிட்ஜ் ஈஸ்ட் புல்ல ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. என்ன சடனா நீ மைண்டை சேஞ்ச் பண்ணிட்ட, இப்ப பெல்டிகோக்கு வாரன்னு சொல்ற, இதுக்கு எது காரணம் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கேக்குறாங்க. அங்கதான் ரோபின் இருக்கா. டிராகனோ ரொம்ப நாளா உன்னை மீட் பண்ண நினைச்சாரு, இதுல எது விஷயம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உன்னை மாதிரி ரெவல்யூஷன் ஆர்மில ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள தான்டா என்னை வந்து அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை சந்தேகம்லாம் படல, இல்ல சாதாரணமா தான் கேட்டோம் அப்படின்னு சொல்றானுங்க. அவனுங்க நான் சும்மா தான்டா சொன்னேன், ஒரு விஷயமும் கிடையாதுன்னு சொல்றாவா. சரிடா வண்டி வந்து பெல்டிகோ கூடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. உன்னை ரோபின் அப்படியே அமைதியா இருந்துட்டு பழசை யோசிச்சு பாக்குறா. அவனோட சின்ன வயசு காலகட்டத்துல ஒகரால வந்து நிறைய பேர் செத்து இருந்திருப்பாங்க. அவன் மட்டும் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருப்பா. உனக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ரோபின், நீ இந்த ஊரை விட்டு போ, எப்பவுமே உனக்காண்டி இருக்கிறதுக்கு ஒரு குரு வரும்னு சொல்லி இருந்திருப்பாரு அவரு. அந்த ஜெயிண்ட் பேச்சை நம்பிட்டு அவளும் ஒவ்வொரு இடமா போயிருந்திருப்பா. ஆனா அவளை எல்லாருமே யூஸ் பண்ணிருக்க தான் செஞ்சிருப்பாங்க அந்த சமயத்துல. அதெல்லாம் யோசிச்சு பாக்குற. அதுக்கப்புறம் தான் நம்ம லூஃபி வந்திருந்திருப்பான். சாதாரணமா ஒன்னும் வரமாட்டான். என்னன்னு பார்த்தா கவர்மெண்ட் எம்பசிக்குள்ளே நுழைஞ்சு எல்லாமே அடிச்சு நொறுக்கி இருந்திருப்பான். நான் சாக போறேன்னு சொல்லியிருப்பா. உன் மனசார என்ன பேச நினைக்கி அது சொல்லு ரோபின், உனக்காண்டி நான் எதையும் செய்யறேன்னு சொல்லியிருப்பான். அவன் வாழ போறான்னு சொல்லியிருப்பா. பார்த்தா நம்மள பிளாக் அடிச்சு நொறுக்கிட்டு கவர்மெண்டே எதிர்த்து இருப்பா இவளுக்காண்டி. அப்ப அழுதுகிட்டே சொல்லியிருந்திருப்பா, லூஃபி நான் வாழ போறேன், உன் கூட நான் வரப்போறேன்னு சொல்லியிருந்திருப்பா ரோபின். அதைத்தான் யோசிச்சு பாக்குறா. இப்போ அப்ப தாரதாரே அழுது இருந்திருப்பா. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டு சந்தோஷமா சிரிக்கா. ரொம்ப நன்றிடா லூஃபின்னு சொல்லிட்டு. ரோபின் நீங்க உள்ள வரீங்களா, வெளியே கோல்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க நாங்க பைரட்ஸ்டா, நீங்களா ரெவல்யூஷனரி, நான் உங்களை அவ்வளவு ஈஸியா எல்லாம் நம்பிட மாட்டேன், அதனால அவ்வளவு சீக்கிரத்துல நான் வரப்போறதுன்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். கவலைப்படாதீங்க, நாங்க எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றானுங்க. அவனுங்க நான் இருக்க வரைக்கும் இங்க இருந்துக்கிறேன், தேவைன்னா உள்ள வரேன்னு சொல்றாவா. சரிடா மேடத்துக்காண்டி ஒரு பிளாங்கெட்டை கொண்டு வாங்க, சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க லூஃபி என்னால அவ்வளவு சீக்கிரம் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உங்க அப்பாவுக்கு கீழே போக போறேன் என்ன நினைக்கிறா லூஃபின்னு சொல்லிட்டு நக்கல சிரிக்கிறாவா. மத்தவங்களுக்கு நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன், இதுவே புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு ரோபின் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த ஐலாண்டை கட்டுறாங்க. அதான் போவின் ஐலாண்டு. அங்கதான் நம்ம உசப் இருக்கான். அவனும் அங்கங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான். என்னடா உசப் அங்கங்கேயும் ஓடுற சாப்பிடுற அப்படி என்னதாண்டா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹெர்குலிஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். என்னடா திடீர்னு சீரியஸ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அங்கங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க, நியூஸ் பேப்பர் படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கான். என்னோட கேப்டன் இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, இனிமேல் எங்கேயும் போக போறதுன்னு சொல்றான். அவனும் பழசை யோசிச்சு பாக்குறான். முதல்ல லூஃபி என் கப்பலுக்கு வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்திருப்பான். நான் யாருனே தெரியாது, என்னை ஒரு ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு என்னை கூப்பிட்டு இருந்திருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துக்கிட்டு இருந்திருப்பான். டேய் உசப்பு எனக்காண்டியாடா வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாக்குறான். லூஃபி அவனால அடிச்சு நொறுக்கடான்னு சொல்லிட்டு நம்மள கத்தி இருந்திருப்பான். அந்த இதுல வேற லோல் பண்ணி இருந்திருப்பான் லூஃபி. அப்போ என்னோட ஹெல்ப் இல்லாம லூஃபியால கிங் ஆஃப் த பைரட் ஆக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா
லூஃபியோட க்ரூல ஸ்னைப்பரே நம்ம உசப்பு தான். வாளுக்கு நம்ம திரும்பி எப்ப வரப்போறோமோ அப்ப நம்ம கிங் ஆஃப் த பைரட் ஆகிட்டு தான்டா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லி இருந்திருப்பாமே. லூஃபி ஸ்ட்ராங்கானவன் தான், ஆனா அவனுக்கு ஈக்குவலான வரதும் ஸ்ட்ராங்கா வருவாங்க. அதனால நானும் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், நானும் ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு ஈக்குவலி ஒன்னும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். ஹெராக்கிலஸ் நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு உசப்போ கத்திக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் ஹெராக்கிலஸ் சொல்றாங்க, மாஸ்டரான்னு சொல்லிட்டு முடிக்கிறான். உங்கள்ட்ட வெப்பன் இருக்குல்ல அதை பத்தி எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஐலண்ட்ல நீங்க தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு அப்படின்னு சொல்றான். ஸ்ட்ராங் மாஸ்டர்னு சொல்றான். ஸ்ட்ராங் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவர் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு உசப்பின் நீ இந்த இடத்துல உட்கார்டான்னு சொல்றாரு. அவரு சடனா பார்த்தா ஒன்னொன்னே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கு, அதை பத்தி உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவரு இதண்டா பாப் கிரீன்ஸ், இதை முதல்ல நல்லா பாருன்னு சொல்றாரு. அவரு இது என்ன சீடுன்னு சொல்லிட்டு முடிக்கிறான். இங்க ஏகப்பட்ட சீட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு, இதெல்லாம் நீ படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. அவரு இந்த காடு வந்து உன்னை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும்டா, அதனால நீ சிறந்த ஆளா வரணும், கிங் ஆஃப் த பைரட்டுக்கு ஒரு ஸ்னைப்பரா மாறணும்னா இதெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்லி இருந்திருப்பாரு. அவரு அதுக்காண்டி தான் அவன் நல்லா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி க்ளூம் கிங்டத்தை தான் காட்டுறாங்க. அதான் வந்து அது பழைய கேஸ்டில். அங்கதான் ஜோரோ இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா வந்து தலை குனிறான். வந்து யார்ட்டனா அது மீஹா கிட்ட என்னை ஸ்வாட்ஸ் பண்ணா ட்ரைனிங் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. நீ என்னடா என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மீஹா கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை ஒரு எனிமியை நான் பார்த்தனடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த இடத்தோடு போடா, உன்னை மாதிரி போரிங் ஆனாலாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, உன்னை ரொம்ப எஸ்டிமேட் பண்ணிட்டேன், அது என்னோட தப்பாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பேபூன்ஸ் எல்லாம் அடிக்க முடியலனா உன்னால கடலுக்கு எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மீஹா. அதனாலதான் இங்க வந்தியா, அதனால உனக்கு எது டீச் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மீஹா. நான் எல்லா பேபூன்ஸையும் அடிச்சுன்னு சொல்றான். அவன் இந்த இடத்துல அடிக்கணும், ஒருத்தனை மட்டும் தான் அடிக்கணும், வேற யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஆனா அவனு முட்டாளி கிடையாது. உன்னைய வந்து வின் ஆகுற அளவுக்கு என்னடா ட்ரெயின் ஆகல, இன்னும் ட்ரெயின் ஆகணும்னு சொல்றான். என்னடா சொல்ற, இன்னும் நீ எதிரியா தான் பாக்குறியா, அப்பனா இதுக்கிட்ட என்னோட கைடன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் உன்னைய தோக்கடிக்கணும், அதனாலதான் வாண்டட் ட்ரைனிங் வரேன்னு சொல்றான். சொன்னொன்னு மீகாக்கு நக்கலா சிரிக்கிறான். என்னைய தோக்கடிக்க என்கிட்ட ஸ்போர்ட்ஸ் பண்ண வரியாடா, இது என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காம. உன்னோட புது அம்பிஷன் எதுவும் சேஞ்ச் ஆயிட்டா ரோன்னோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. கோஸ்டுகள் இவனை ட்ரீட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. எனக்கெல்லாம் நீ ஆர்டர் போடாதுன்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. நீ எப்ப ரெக்கவரி ஆகுறியோ அப்ப வந்து உன்னோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றான் மீகாக். என்னடா எல்லாம் எனக்கு ஆர்டர் பிடிக்குன்னு சொல்லிட்டு அவ கத்துக்கிட்டு இருக்கா. இவன மாதிரி ஒரு முட்டாள் நான் பார்த்ததே இல்ல, அவனுக்காண்டி இதை இறங்கி வரல, அவன் கர்வத்தை வந்து இன்னொரு ஆளுக்காண்டி இறங்கி வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அவன் அதுக்கப்புறம் பார்த்தா ஜோரோ அவன் ரூமுக்கு வாரான். என்னடா சொல்ல வரான்னு சொல்லிட்டு அந்த கோஸ்டுகள் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதான் பெரோனா பார்த்தா அதுல 3D அடிச்சுட்டு 2Y போட்டிருக்கா. இது எதுக்கு எழுதிருக்கான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா அவன் கையில ஒரு புதுசா ஒரு டேட்டு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நாங்க முன்னாடி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் 3 நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு நாங்க மீட் பண்ண வருவோம்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த 3Dன்னு சொல்றான். அவன் அப்ப 3D அடிச்சுட்டு 2Yனா 3 நாள் கிடையாது, 2 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல நாங்க மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்னோட கேப்டன் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காருன்னு சொல்றான் ஜோரோ. எல்லாருக்குமே இந்த மெசேஜ் புரிஞ்சிருந்திருக்கும், லூஃபியோட டிசிஷன் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். இந்த நியூ வேர்ல்டுக்கு நாங்க ஒன்னும் சாதாரணமா போக கூடாது, ஸ்ட்ராங்கா போகணும், அடுத்த வாட்டி நாங்க மீட் பண்ணல எங்களுக்கு ஈக்குவல் எவனும் கிடையாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அவன் ரெக்கவரி ஆயிட்டு வெளியே வரான். மீகாக்கு அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த மெசேஜ் தான் லூஃபி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி இருந்திருக்கான், 3 நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு வரக்கூடாது, 2 வருஷம் கழிச்சு சபோடி ஆர்பாலிஜில நம்ம எல்லாரும் மீட் பண்ணவும் சொல்லி இருந்திருக்காங்க. பழச யோசிச்சு பாக்குறான். என்ன பார்த்தா ஜோரோ கண்டி உள்ள வந்து விழுந்து மாச காமிச்சிருந்திருப்பான். யார் ராணின்னு சொல்லி கேட்டிருப்பான். நான் தான் மங்கி டி லூஃபி கிங் ஆஃப் த பைரட் ஆகும்னு சொல்லியிருப்பான். பார்த்தா மீகாக்கிட்ட தோட்டு இருப்பான். லூஃபி இதுக்கப்புறம் நான் யார்ட்டையும் தோக்க போறது இல்ல, உன்னை கிங் ஆஃப் த பைரட் ஆக்கி தீருன்னு சொல்லிட்டு வேற லோல் பண்ணுன்னு சொல்லியிருப்பான் ஜோரோ. ஓகேன்னு சொல்லியிருப்பான் லூஃபியும் ஒரு பக்கம். சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜோரோ களத்துல இறங்குறான். நீ எல்லா பேபூன்ஸும் அடிஷன் சொல்லிட்ட, ஆனா காப்பி பண்றதுல இவனுக்கு ஈக்குவல் எவனுமே கிடையாது, இவனுக்கெல்லாம் அடுத்த லெவல்ல உள்ள பேபூன்ஸ் சொல்றான். இவன் தான் இதுகளுக்கெல்லாம் லீடர், இவன் அடிக்கணும் ஒருத்த பிறந்துதான் வரணும்னு சொல்றான். மத்த பேபூன்ஸை சண்டை போட்ட மாதிரிலாம் இன்னி இவன்ட்ட போட முடியாது, இவன் வேற லெவலான ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்றதே ஃபன்னா இருக்குன்னு சொல்றான். பார்த்தா ஜோரோ ஜெட்டு மாதிரி போறான். பார்த்தா அந்த குரங்கு மீகாக்கு மாதிரி நின்றுகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே இந்த தகவல் தான் வந்திருக்கு, அதனாலதான் எல்லாரும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு நாங்க சபோடி ஆர்பாலிஜில மீட் பண்ணோடா லூஃபின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அதோட அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.